தேர்தல் அறிவிச்சாச்சு, தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஃபுல் ஃபோர்ஸில் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எடப்பாடி தான் பாவம் எல்லார் கூடயும் கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணார். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் பாமக, தேமுதிக எல்லார் கூடயும் ட்ரை பண்ணார். பட் யாருமே அவர் கூட வரல. அதே சமயம் பாஜகவும் இந்த கட்சிங்க எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணாங்க, விசிகா தவிர. பட் அவங்களும் பார்த்திங்கன்னா யாருமே வரல. அவங்களுக்கும் இப்போ கடைசி நேரத்தில் ட்விஸ்ட்டாக அன்புமணி ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாமகலேருந்து. ஸோ இப்போ ஃபைனல் ஆயிருச்சு கூட்டணி. பாஜகவோட அன்புமணி கூட்டணி வச்சுருக்காங்க பாமக. ஸோ 10 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்குறாங்க. அது எந்தெந்த தொகுதிகள்னு நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. ஆனால் கூட்டணி உறுதி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ எடப்பாடி மட்டும்தான் இருக்கார் ஏடிஎம்கேல. ஸோ இது ரொம்ப வீக்கான ஒரு இது. பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படியாவது ஓட்டை வாங்கிடலான்னு பார்க்குறாங்க. பட்டு இந்த கூட்டணி அவங்களுக்கு வெற்றி பெறுமான்றது பொறுத்து தான் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.